பார்த்தீங்கன்னா நான் வந்து தோற்று போயிட்டேன்னு ஒழிய என்னை வந்து அவங்க வந்து பரிதாபப்படுறவங்க நிறைய பேர். நான் ஜெயிச்சிருந்தா இவ்வளோ பரிதாபம் வந்திருக்கேன். தமிழ்நாடு முழுவதுமே இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா பறக்குது, வாட்ஸ்அப்பில் பேப்பரில் பூரா பறக்குது. ஆனால் இதே சமயத்தில் நான் ஜெயிச்சிருந்தேன், அவர் ஜெயிச்சிருப்பாருங்க, அவர் ஜெயிக்காம வேறு யார் ஜெயிக்க முடியும்னு ஒரே வார்த்தையோடு நிறுத்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய ஆதங்கத்தை தேடிறாங்க. எப்படி நீங்கள்லாம் போயிட்டீங்கன்னா எப்படி இந்த காலம் ஜனநாயகம் எப்படி வந்து நிலைநிறுத்த முடியும், இந்த ஜனநாயகத்தை எப்படி வந்து சிறப்பாக கொண்டு போக முடியும், எப்படி ஒரு லஞ்ச லாவண்யம் இல்லாத ஊழல் நிர்வாகம் நடத்துறதுக்கு ஒரு அடிகோலியாக இருந்தவங்களை இப்படியானா எப்படி பண்ண முடியும்? இவ்வளவு ஒரு பிளானும் ஒரு திட்டத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்கள். தோல்வி அப்படின்னு ஒரு செய்தி உங்களுக்கு வந்த உடனே நீங்கள் பூத் ஏஜென்ட் போல பார்த்த உடனே என்ன மாதிரி மனநிலை இருந்தது? எனக்கு ஒன்றுமே வரலைங்களா, பரவாயில்லன்னு தான் வந்துட்டேன் நான். இவ்வளவு பண்ணி கொடுத்துருக்க மன வருத்தம் இருக்கும். எதுக்கு மன வருத்தங்க? நமக்கு வந்துங்க நம்ம கடமையை நம்ம பண்ணிட்டோம், சரிங்களா? நம்ம கடமையை நான் என்ன பண்ணணுமோ அந்த கடமையை நான் பண்ணிட்டேன். முடிவு பண்ணுறது நீங்கள். சனிக்கிழமை வரைக்குமே எனக்கு வந்து 100% எனக்கு ஓபிக் இருந்ததுங்க. சனிக்கிழமை வரைக்குமே எனக்கு எல்லாருமே வந்து நான் தோற்று போவேன்னு எவருமே சொல்லியிருக்க முடியாது. ஓடந்தூரில் வந்து சண்முகம் தான், அது யாரும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது எழுதப்பட்டது. ஏன்னா போன முறை வந்து 2006, 2011 இந்த ரெண்டுலேயுமே நின்னவங்க இந்த முறை வேண்டான்ட்டாங்க. நீங்கள் நிற்கிறீங்க. ஆமாம், நீங்கள் நின்னா அது யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு வேண்டான்ட்டாங்க. நான் இப்போ எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு வந்து இந்த என்னுடைய கசின் பிரதர் தான் எனக்கு போட்டி போட்டாங்க. ஒன்று விட்டு சகோதரர் தான் போட்டி போட்டாங்க. அவங்க போட்டி போடலன்னா நான் அன்னபோஸ்டாக வந்திருப்பேன். மக்கள் எல்லாம் தயாராக இருந்தாங்க. இல்லை, இன்னும் ஒரு 4-5 பேர் போட்டி 2 பேர் போட்டாங்க. அது டம்மி கேண்டிடேட். ஒருத்தன் வந்து 15 ஓட்டு வாங்கினா, ஒருத்தர் வந்து 159 ஓட்டு வாங்கினா. அவங்க ஒரு பெரிய கேண்டிடேட்டாக அல்ல. நம்ம வந்து இப்போ அவங்க கசன் பிரதர் இல்லைன்னு சொல்லி இந்த இவங்க 2 பேர் வாபஸ் வாங்கியிருப்பாங்க. சரி, வாபஸ் வாங்கியிருப்பாங்க. நம்ம அந்த போஸ்ட்டாக வந்துருக்கலாம். ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பணம் நிறைய கொடுத்துட்டாங்க. சனிக்கிழமை வரைக்குமே கிடையாது. சனிக்கிழமை வரைக்கும் எனக்கு நிறைய க்ரௌடு இருந்தது. 90% ஒரு ஊரில் போய் ஓட்டு கேட்குறதுக்கு முதல் வீடு கேட்டால் ஒவ்வொரு வீடை கேட்டு போவோம். அந்த ஒவ்வொரு வீடை கேட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் அந்த கூட்டத்திலே வந்துடுவாங்க. கடைசி வீட்டுக்கு நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊரே பூரா ஒரு கூட்டத்தில் நிற்கும். அந்த வீடை நீங்கள் கட்டி கொடுத்த வீடு தானே? ஆமாம், நான் கட்டி கொடுத்த வீடு தான். அதெல்லாம் அப்படின்னா எல்லாமே 850 வீடு நான் கட்டி கொடுத்துருக்கேனே. இல்லையா, இப்போ 850 வீடுகளுக்கு மேலே நீங்கள் கட்டி கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட தண்ணீர் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஒரு ஊராட்சி தேர்தல் நடக்காமலே, உள்ளாட்சி தேர்தல் நடக்காமலே இருந்தது 2016 அப்புறம். திடீர்னு நடக்குது. இவ்வளோ பண்ணி கொடுத்தவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும்னு மக்கள் நினைப்பாங்க. ஏன்னா 1000 ரூபாய்க்கு போடுறாங்களே. இப்போ 4 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா மதிப்புள்ள வீடு, சர்க்காருடைய வீடு, சர்க்காருடைய இடத்தோட வீடு இலவசம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் 3 லட்சம் 4 லட்சம் கட்டி கொடுத்து வீட்டில் அவன் தூங்கிட்டு இருக்கிறான், படுத்துட்டு இருக்கிறான், உட்காந்துட்டு இருக்கிறான். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 1000 ரூபாய் ஒரு 2000 ரூபாய்க்கு வந்து ஓட்டு போடுறாங்களே. இந்த சமுதாயத்தை வந்து நம்ம எப்படி சொல்லிக்கிறது அப்படின்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் பணம் கொடுத்தது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த பப்ளிக்ஸ் எல்லாம் இப்போ அண்ணன் தம்பி 2 பேர் நின்றுருக்கான் அப்படிங்கிறதுக்காக அவன் வீட்டில் 2 பேர் இருந்தானே ஆளுக்கு ஒரு ஆள் போட்டான். அதாவது புருஷன் நம்மளுக்கு போட்டான்னா பொண்டாட்டி அவனுக்கு போட்டான், பொண்டாட்டி நம்மளுக்கு போட்டான்னா புருஷன் அவனுக்கு போட்டான். இது மாதிரி அவங்களுக்கு தெரியல, இந்த வித்தியாசம் தெரியல. அதாவது நம்ம போட்டால் வந்து ஜெயிக்காமல் போயிடுவார், அவருக்கு எல்லாம் அந்த பக்கம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் 2 பேர் பிரித்து போட்டதுனால தான் எல்லா இடத்துலையுமே சரி பங்காக தான் இருக்குது. நீங்கள் என்ன சின்னத்தில் நின்னீங்க? உங்கள் சகோதரர் என்ன சின்னத்தில் நின்னாங்க? நான் ஆட்டோ சின்னத்தில் நின்னேன், அவர் வந்து ஏணி சின்னத்தில் நின்னார். ஓகே, 2 சின்னங்கள்லாம் வேறுபாடு தான். ஆனால் சிமிலராக இருக்கான்னு பார்த்தேன். இல்லை 2 அது கட்டமும் அது தனி கடைசி கட்டம். அந்த ஏணிங்கிறது கடைசி கட்டம், இந்த ஆட்டோங்கிறது 2வது கட்டம். அதில் வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸில் வந்து ஓட்டில் இது நிறைய செல்லாமல் போகும்னு நான் நினச்சேன். கிடையிலையே. கிட்டத்தட்ட ஒரு 100 ஓட்டெல்லாம் செல்லாமல் போகும்னு நினச்சேன். ஆகலையே. ஒரு 10 ஓட்டு 15 ஓட்டு தான் செல்லாமல் போயிடும். சரி, அதனால் அந்த வகையிலும் இல்லை, அது போடணுன்னே போட்ட ஓட்டுகள் தான். ஓகே, இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுங்கிறது எதிர்த்தரப்பில் இருக்க மட்டும் தான் கொடுத்தாங்களா, இல்லை வேறு சில கேண்டிடேட்ஸ்லாம் இருந்தாங்களா? அவங்களும் கொடுத்தாங்க? அவங்க கொடுக்கல, இவங்க மட்டும்தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு ஆப்போசிட் அவர் மட்டும் தான் பணம் கொடுத்தாரு. அவங்க எல்லாம் எதுக்கு பணம் கொடுக்குறாங்க? பணம் கொடுத்து தான் 10 ஓட்டுக்கு வாங்குறாங்க. பணங்கிறது முக்கியம், அதில் மாற்றமே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுங்களா? தோற்று போயிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் இது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நாங்களும் 30 வருஷம் பார்த்துருக்குறோம், புரியுதுங்களா? நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இந்த பதவி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது.